விண்வெளியில் நம்மை போல் இல்லாமல் விண்வெளியில் இருக்கும் பொழுது 16 முறை தினமும் சூரிய உதயத்தை பார்த்தவர் சுனிதா வில்லியம்ஸ். தற்போது ஒரே ஒரு சூரிய உதயத்தை பார்க்கும் வகையிலே அமெரிக்காவின் ஊஸ்டன், டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஊஸ்டன் நகரில் இருக்கும் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர், ஜான்சன் விண்வெளி மையத்திலே தற்போது தங்கி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட அந்த 4 விண்வெளி வீரர்களும் தற்போது அங்கு தங்கி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட மருத்துவ சோதனைகளுக்கு நடந்த பிறகு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனாலும் உடலின் பல பாகங்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் ஒரு 5 சென்டிமீட்டர் உயரம் அதிகரித்திருக்கிறார். அதாவது 2 இன்ச் அங்குலம் அவருடைய உயரமானது 173 சென்டிமீட்டர் இருக்கிறது. தற்பொழுது 178 சென்டிமீட்டராக, அதாவது 2 அங்குலம் உயர்ந்திருக்கிறார் என்று. ஆனால் இந்த உயரம் என்பது விண்வெளிக்கு சென்று விட்டு திரும்பும் போது சாதாரணமாக அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான். இந்த உயர அதிகரிப்பு என்பது விண்வெளிக்கு செல்லும் பொழுது கீழ் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இல்லாதால் இந்த எக்ஸ்பான்ஷன், அந்த தண்டுவடம், ஸ்பைனல் காலம் என்பது அந்த எக்ஸ்பான்ஷன் விரிவு ஏற்படுக்கும். அந்த விரிவானது கீழ் நோக்கி அடுத்தும் இருப்பதால் அவருடைய அந்த உயரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே மைக்ரோ கிராவிட்டி என்வைரன்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அந்த உயரம் என்பது அனைத்து விண்வெளி வீரர்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உயரம் அதிகரிப்பு என்பது ஏற்படும். அந்த வகையில் தான் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது புவியீர்ப்பு விசைக்குள் மீண்டும் அவர்கள் வந்துவிட்டதால் அந்த தண்டுவிடம் சுருங்கி நிச்சயமாக அந்த உயரமானது சாதாரண இயல்பு நிலைக்கு, அவர் ஏற்கனவே இருந்த உயரத்திற்கு வந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. தற்போது அதை தவிர்த்து அவருடைய இதய துடிப்புகளில் சிறிய அளவு மாற்றம் காணப்பட்டிருக்கிறது. இவை போன்ற தகவல் எல்லாம் தொடர்ந்து அதே போன்று பல தகவல்கள் வைரலாக சமூக வலைதளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் கிரில் சிக்கன் சாப்பிட்டார், அவர் ஓடுகிறார், நடக்க ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் தகவல்கள் பரவுகின்றன. ஆனால் இவை அனைத்தையுமே நாசா மறுக்கவில்லை. ஆனால் இது போன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்ற வகையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் நாசாவில் உள்ள 3 முக்கிய அதிகாரிகள், ஒருவர் அல்ல 3 முக்கிய அதிகாரிகள், நாசாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இருக்க ஜானட் பேட்ரோ, அதே போன்று டெப்டி மேனேஜர் நாசா ISS ப்ரோக்ராம் டினா கண்டோலா, அதே போன்று மற்றும் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய வில்லியம் நான்சர் ஆகிய டாக்டர் ஜோ டார்வி, அதே போன்று நாசா பிளைட் சர்ஜன் டாக்டர் ஜோ டேர்வி, இவர்கள் 4 பேரிடம், மூவரல்ல 4 பேரிடம் நாம் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி அவர்களிடம் தகவலை கேட்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையிலே அவர் உடல் நலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி, அவர் மட்டுமல்ல அந்த 4 பேருமே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவருமே 9 மாதங்கள், 8 நாள் என்று சென்றுவிட்டு 9 நாட்கள் இருந்து வந்திருப்பதால் தற்போது மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பு நிலையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பது, குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸை பொறுத்தமட்டிலே நிற்பது, நடப்பது, திரும்புவது போன்றவற்றில் சிறிய பாதிப்புகள் காணப்படுகிறது. அவரால் பெரிய அளவு நடக்க முடியவில்லை, நிற்பதற்கும் கடினப்படுகிறார். அதே போன்று உடனடியாக திரும்பி பார்ப்பதிலும் கடினங்கள் இருக்கிறது. என்றால் விண்வெளியில் இருக்கும்போது அவர்கள் படுக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, உட்கார்ந்திருக்கவும் முடியாது, மிதந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் தற்போது முழுமையாக அதற்கு எதிர்ப்புறமான ஒரு சூழ்நிலை இருப்பதால் அந்த நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர்கள் வெகு நேரம் ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்காக தான் 45 நாள் சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தினமும் 2 மணி நேரம் இது தொடர்பான அனைத்து பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது சுனிதா வில்லியம்ஸ் உடைய கால்கள், அவர்களுடைய கால்கள் மட்டுமல்ல, வில்மோர் மற்றும் மற்ற 3 சக வீரர்கள், அவருடன் சென்ற சக வீரர்கள் 3 பேருடைய கால்களும் சற்று வலுவிழந்து ஒல்லியாக மாறியிருக்கிறது. அதே போன்று வீங்கிய முகத்திலே சற்று வீக்கங்கள் காணப்படுகின்றன. கண் பார்வையும் சிறிது மங்கலாக இருக்கிறது. இவை எல்லாமே விண்வெளிக்கு சென்று விட்டு வந்தால் வரக்கூடிய பாதிப்புகள் தான். இந்த பாதிப்புகள் சரியாவதற்கு 2 வாரங்களிலிருந்து 4 வாரங்கள் வரை ஆகும் என்று மருத்துவர்கள், குறிப்பாக டாக்டர் ஜோ டெர்வியை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு சாதாரண நடவடிக்கை, ஆனால் இது 2 4 வாரங்களுக்குள் மாறிவிடும். என்றால் இந்த கால்கள் வலுவிழந்து போய்விடும், எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்பு டென்சிட்டி, அடர்த்தி என்பது குறைந்துவிடும், தசை வலுவிழந்துவிடும். இவை அனைத்துமே தற்போது மீண்டும் மெல்ல வருவதற்கு நேரமாகும் என்று கூறியிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுடைய குடும்பத்தாருடன் அவர்கள் பேசி தனியாக இருப்பதற்கு இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. சுனிதா வில்லியம்ஸ் ஓரிரு நாளில், நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவருடைய கணவர் மைக்கேல் வில்லியம்ஸை சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அவருக்கு மிகவும் செல்ல பிராணியாக இருக்கக்கூடிய அவர் வீட்டு நாய்க்குட்டியும் அவரை பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பதாக எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அவர்கள் ஒரு நாளில் அவர்கள் குடும்பத்தினை சந்தித்த பிறகு 3 தினங்கள் அல்லது 4 தினங்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்லவும் அனுமதிக்கப்படுவார்கள். வீட்டுக்கு சென்றுவிட்டு தினமும் அவர் ஓஸ்டின் நகரில் தான் தங்கி இருக்கிறார். அவருடைய வீடும் அங்குதான் இருக்கிறது, சுனிதா வில்லியம்ஸோட வீடு. எனவே வீட்டுக்கு சென்றுவிட்டு தினமும் 2 மணி நேரம் இந்த சிறப்பு பயிற்சிக்காக வர வேண்டிய மிக முக்கியமான பயிற்சி இருக்கிறது. இந்த பயிற்சிகளை எடுக்க வேண்டியது மிக மிக கட்டாயம் என கூறியிருக்கிறார்கள். என்றால் நாசாவை பொறுத்த மட்டிலே நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அழைக்கப்படுகிற நாசா கடந்த 50 ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஹியூமன் ரிசர்ச் புரோகிராம் HRP என்ற பெயரிலே ஒரு ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து வருகிறது. விண்வெளிக்கு சென்றுவிட்டு வரும் மனிதர்கள் பூமிக்கு வந்த பிறகு எப்படி இருக்கிறார்கள், அங்கு செல்லும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் வைத்து பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அது போன்று உளவியல் ரீதியான எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் தற்போது ஆய்வுகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக எலும்பு மற்றும் தசை வலுவிழப்பு என்பது மிக மிக முக்கியமானது. மற்ற விடயங்களில் எல்லாம் அவர்கள் இயல்பு நிலைக்கு வெகு விரைவிலே கண்கள் மங்களாக இருப்பதெல்லாம் இயல்பு நிலைக்கு வெகு விரைவில் திரும்பி விடுவார்கள். ஆனால் இந்த எலும்பு மற்றும் தசை வலுவிழப்பு மட்டும் பெரிய பாதிப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 1% அளவு அவருடைய எலும்பு மற்றும் தசையினுடைய வலு இழந்துவிடும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 1% என்பது ஆண்டுக்கு, இது ஓராண்டுக்கு ஒரு வயசு அதிகரிக்கும் இல்லையா, ஓராண்டு ஆனது வயது அதிகரிப்பது போன்ற அந்த பாதிப்பு இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது வெகு விரைவில் வயதான தோற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, வயதானவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம், வலுவிழப்பு எல்லாம் இவர்களுக்கு ஒரு மாதத்திலே வந்துவிடும். ஓராண்டில் நடக்க வேண்டியது ஒரு மாதத்திலேயே விண்வெளியில் நடக்கும் என்று அவர் கூறுகிறார். அதே போன்று ரத்த ஓட்டம், சிவப்பு அணுக்கள் உற்பத்தி குறைவதால் இர்ரெகுலர் இதய துடிப்பு, சீரற்ற இதய துடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தற்போது அந்த நிலை இவர்களுக்கு காணப்படுகிறது. இந்த 4 பேருக்குமே இருக்கிறதாம் சீரற்ற இதய துடிப்பு. அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரிப்படுத்தப்படும். தற்போது அந்த ஜான்சன் விண்வெளி மையத்தில் அவர்கள் உட்கார வைப்பதற்காக அவர்களுக்கு சிறப்பு நாற்காலிகள் போடப்பட்டு அதில் உட்கார வைக்கப்பட்டு மெல்ல மெல்ல ஒரு 3 மருத்துவர்கள் அவர்களுடனே, ஒவ்வொரு விண்வெளி வீரர்கள் வீராங்கனையுடன் 3 மருத்துவர்கள் இருந்து அவர்களுக்கு உடனிருந்து பயிற்சியை கொடுத்து வருகிறார்கள். இன்று அல்லது நாளை மறுநாளுக்குள் அவர்கள் ஓரளவு நடப்பதற்கும் நிற்பதற்கும் தயாராகி விடுவார்கள். அதற்கு பின் உரிய பாதுகாப்புடன் அவர்கள் வீட்டுக்கு சென்று வர அவர்கள் குடும்பத்தினர் தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் தினமும் 2 மணி நேரம் இந்த பயிற்சி மையத்திற்கு வந்து அவர்கள் கட்டாயமாக இந்த சிறப்பு பயிற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் ஏனென்றால் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் நடந்திருக்கும், அவர்கள் கதிர்வீச்சு தாக்கி இருக்கும். இதனால் புற்றுநோய் போன்றவை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தில். அதே போன்று இம்யூன் சிஸ்டம் குறைந்திருக்கும், எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கும், அதை மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று தோல் வியாதிகள், தோலிலேயே அந்த உடனடியாக தோல் பேலாகக்கூடிய, அதாவது உடனடியாக கிழிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். என்றால் அந்த விண்வெளியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு கதிர்வீச்சுகளின் காரணமாக இந்த பாதிப்புகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக அவர்கள் இந்த மருத்துவ பயிற்சியை 45 தினங்களுக்கு எடுக்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுனிதா வில்லியம்ஸை பொறுத்தவரை பேபி ஃபீட் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பேபி ஃபீட் என்று பயப்படக்கூடிய பிரச்சனையே இல்லை, அவருடைய கால்கள் விண்வெளியில் இருந்ததால் மென்மையாக மாறி இருக்குமாம். அதாவது குழந்தைகளுக்கு கால் எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அது போன்று இவருடைய பாதங்களும் மிருதுவாக மாறி இருக்கிறது, பேபி ஃபீட் என்ற நிலையை அடைந்திருக்கிறதாம். இதை சரி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதைதான் அவர்கள் ASCR புரோகிராம் என்கிறார்கள். இந்த 45 இடங்கள் ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீயூனியன், RRR என்று அழைக்கிறார்கள். இதை ASCR என்ற திட்டத்தின் கொண்டு வருகிறார். அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் புரோகிராம். இந்த ASCR திட்டத்தின் அடிப்படையில் தான் நிபுணர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார். முதல் ரெக்கவரி, அந்த மேலிருந்து விண்வெளியிலிருந்து வந்த பூமிக்கு வந்தவுடன் அந்த புவியீர்ப்பு விசைக்குள் வந்து விடுகிறார்கள். எனவே அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுதான் ரெக்கவரி. இப்போது அந்த இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். தற்போது ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவருக்கு மறு இயல்பு முறை, இயல்பான வாழ்க்கைகளுக்கு அவர் திரும்புவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் மருத்துவ பயிற்சிகளையும் கொடுத்து அந்த மறு இயல்பு முறை ரீஹாபிலிட்டேஷன் கொண்டு வருவது. பிறகு ரீயூனியன் வித் த ஃபேமிலி, அந்த தற்போதைய குடும்பத்துடன் செல்வதற்கு அவர் அனுமதிக்கப்பட்டாலும் முழுமையாக அவர்கள் குடும்பத்துடன் வாழ்வதற்கு அந்த 45 நாட்கள் பயிற்சி என்பது கட்டாயம் என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து அவர் நிச்சயமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றவர்களை போல அவரும் மற்ற 4 வீரர்களும் மற்றவர்கள் போல வெளியே உலா வர ஆரம்பிப்பார்கள். என்றால் 287 நாட்கள் விண்வெளியிலே இருந்து கிட்டத்தட்ட 195 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார். அவர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி இங்கிருந்து பூமியிலிருந்து புறப்பட்டு
கடந்த 2 நாளுக்கு முன், அதாவது மார்ச் 18, 2025 287 நாட்கள், 9 மாதம், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து 195 மில்லியன் தூரத்தை பயணத்தை கடந்து தற்போது அவர் அங்கு நடந்த விடம் என்றால், அவர் சுனிதா வில்லியம்ஸ் வேறு எந்த விண்வெளி வீராங்கனையும் செய்யாத அளவுக்கு 9 முறை விண்வெளி நடை செய்திருக்கிறார். விண்வெளி நடை செய்த மட்டுமல்ல 62 மணி நேரம் விண்வெளியில் நடந்திருக்கிறார். எனவே இது மிகப்பெரிய பல சாதனைகளுக்கு உரியவர் இந்த சுனிதா வில்லியம்ஸ். எனவே அவர் தற்போது மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த ஊரான அந்த ஹூஸ்டன் பகுதியிலும் ஆகட்டும், அதே போன்று குஜராத்தில் அவருடைய தந்தையார் பிறந்த ஊர், அதே போன்று ஸ்லோவேனியா என்ற நாட்டில் உள்ள அவருடைய அம்மா பிறந்த ஊர் ஆகிய இடங்களில் எல்லாம் தற்போது சிறப்பு பிரார்த்தனைகளும் வாழ்த்துகளும் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே ஒரு முறை கடந்த ஜனவரி மாதம் விண்வெளியிலிருந்து அவர் ஹூஸ்டன் நகரில் உள்ள நீதம் ஹைஸ்கூல் என்ற பள்ளியில் உள்ள மாணவருடன் கலந்துரையாடல், விண்வெளியிலிருந்து கலந்துரையாடல் நடத்தி வந்தார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது, நான் நீண்ட காலமாக நடக்கவில்லை, படுத்துக்கொண்டு நடக்கவில்லை, அதே போன்று தூங்கவில்லை, உட்காரவில்லை, இப்படி ஒரு நிலையில் தான் இருக்கிறேன். ஆனால் மிதந்து கொண்டே இருக்கிறேன், இவற்றை செய்யவில்லை, மிதந்து கொண்டே இருக்கிறேன், விரைவில் இவை அனைத்துமே சரியாகும், உங்களை சந்திக்க என கூறியிருந்தார். எனவே அந்த பள்ளி மாணவர்களும் தற்போது அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்காரு, எங்கள் பள்ளிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என. நிச்சயம் அதை செய்வேன் என்ற வகையிலே அவர் தம்ஸ் அப் என்ற வகையில கைகளை உயர்த்தி அங்குள்ள அவருக்கு வேண்டுகோள் வைத்தவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் தற்போது மீண்டு அந்த இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். விரைவில் ஓரிரு தினங்களில் அவர் தன்னுடைய கணவர் மற்றும் செல்ல பிராணியான நாய்க்குட்டியுடன் வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த 45 நாள் சிறப்பு பயிற்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையான தகவல். இது நாசாவிலிருந்து நமக்கு கிடைத்த உண்மையான தகவல். பானு.